Hi, hello, welcome to Cute Corner. Thanks for subscribing me. இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே. எனக்கு இன்னும் என்கரேஜிங்காக இருக்கும். இன்னும் நிறையா இது போடுறதுக்கு வசதியாக இருக்கும், என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ராஜ்மா பீன்ஸை குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் ஒரு மிக்ஸி கப்பில் அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறோம். அடுத்தது சோம்பு எடுத்துப்போம். சோம்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துப்போம். மிளகு கொஞ்சம் எடுத்துப்போம். ஜீரகம் கொஞ்சம் எடுத்துப்போம். ஒரு தக்காளியை இதில் கட் பண்ணி போட்டுப்போம். இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இன்னும் வேறு ஏதாவது மக்கர முக்கு அது மாதிரி எது வேணுமோ சேர்த்துக்கலாம். 3 தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கிப்போம். ரெண்டு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். சும்மா ரஃப்பாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப இதெல்லாம் இருக்கும், ரொம்ப நெய்ஸாலாம் இருக்குல்ல, அதையும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிட்டு தக்காளி எடுத்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ரொம்ப கம்மியாக போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மஞ்சள்தூள் போடுறோம். மசாலா போட்டுடலாம். மிளகாத்தூள் போடுறேன். ஆல்ரெடி மிளகு போட்டு நம்ம தேங்காயில் அரைச்சிருக்கோம், அதனால இதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தனியா பவுடர், கொஞ்சம் ஜீரக பவுடர், நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துப்போம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக நல்லா காணானே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வேணால் புளி தண்ணி கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் இப்போ பண்ணும்போது நான் வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கேன். கொஞ்சமாக ஊற்றணும்னா புளி ஊற்றினா நம்ம இதுலேயும் தக்காளி போட்டிருக்கோம். சில அரைச்சிருக்கிறதுலேயும் தேங்காய் விழுதுலேயும் தக்காளி போட்டு அரைச்சிருக்கோம். அதனால இது கொஞ்சமாக புளி வேணால் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நல்லா இதாகிடுச்சு, வெந்துருச்சு இந்த வெங்காயம்லாம். இப்போ நம்ம ராஜ்மா பீன்ஸை இதில் 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுருவோம். இது சப்பாத்திக்கு, சாதத்துக்கு,
எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இதை போட்டு கொஞ்ச நேரம் இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடலாம். தேங்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, கொஞ்சம் தக்காளி போட்டிருக்கோம், மிளகு எல்லாம் போட்டிருக்கோம்ல, அதனால அதை அப்படியே அரைச்சி இதில் போட்டுடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்ததுன்னா இந்த டயத்தில் போட்டுட்டு இறக்கிடலாம். தேங்க்யூ. நல்லா அந்த விழுதை போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். அது திக்காயிடும். போதும், இந்த அளவுக்கு தண்ணி போதும். கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்தோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியது தான்.